ஹாய் காய்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேண்டமாக தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன் ரேண்டமாக எடுத்திருக்கேன்னா, இப்போ யூனிட் வைஸ் எடுத்தால் ஓகே படிச்சிருப்பாங்க, தெரியும், ஓகே பண்ணிடுவாங்க. பட் வந்து ரேண்டமாக எடுத்தோன்னா எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றது தெரியாது. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் ரேண்டமாக எடுத்திருக்கேன். வாங்க அந்த 20 கொஸ்டின்ஸை பார்ப்போம் இப்போது. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின், புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி மணிமேகலை. மணிமேகலையில் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம், வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூணாவது, திருக்குறளில் பொருட்பாலில் அல்லாத இயலினை தேர்க. ஓகேவா? பொருட்பால் இல்லாத இயல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பொருட்பால் இல்லாத இயல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஊழியல். ஓகேவா? திருக்குறளில் பொருட்பால் அல்லாத இயல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஊழியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் பார்ப்போம். விண்பொரு நடுவரை குறிஞ்சி கிழவ. விண்பொரு நடுவரை குறிஞ்சி கிழவ என்ற தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் நூல் எது? ஓகேவா? அதாவது விண்பொரு நடுவரை குறிஞ்சி கிழவ என்ற தமிழின் கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? அஞ்சாவது கொஸ்டின், திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன? ஓகேவா? திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ குறிப்பறிதல். ஓகேவா? அந்த குறிப்பறிதல்ன்றது தான் திருக்குறளில் 2 முறை வரும். ஓகேவா? அதிகாரம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஆறாவது, குற்றாலத்தின் சிறப்பினை நூன் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஓகேவா? குற்றாலத்தின் சிறப்பினை நூன் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஓகேவா? அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அவர் தான் அப்படி பாடியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின். ஓகேவா? இசைப்பாடல் என்ற பெயர் பெற்ற இலக்கியம். இசைப்பாடல் என்ற பெயர் பெற்ற இலக்கியம் ஈஸியாக சொல்லிடுங்க எல்லாருமே, பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு. பரிபாடல் அதுதான் இசைப்பாடல் என்ற பெயர் பெற்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? ஏ சிலப்பதிகாரம். அதில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அப்புறம் 9வது கொஸ்டின், உடம்பிடை தோன்றீர் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி. ஓகேவா? உடம்பிடை தோன்றீர் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி என அறுவை மருத்துவம் பற்றி கூறியவர். ஓகே, அறுவை மருத்துவத்தை பற்றி கூறியவர் யார் இந்த வரிகளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராக இருக்கும்? கம்பர். கம்பர் தான் அப்படி பாடியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பார்ப்போம். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும். ஓகேவா? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் என வணிகப் பொருட்கள் துறைமுக நகரங்களில் ஏற்றுமதியான செய்தியை கூறும் நூல். அதாவது வணிகப் பொருட்கள் துறைமுக நகரத்தில் ஏற்றுமதியான செய்தியை கூறுற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகேவா? சி பட்டினப்பாலை. அந்த நூலில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தம்பி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தம்பி பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா குறுந்தொகை. ஓகேவா? குறுந்தொகையில் தான் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின், நாமார்க்கும் குடியல்லோம்
நமனை அஞ்சோம் என தொடங்கும் பாடல் யாரை பற்றியது? ஓகேவா? நாமல்லோம் குடியல்லோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என தொடங்கும் பாடல் யாரை பற்றியது? யாரை பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். ஓகேவா? சிவபெருமானை பற்றியது தான் இந்த பாடல். ஓகேவா? குமரகுருபரர் எழுதிய நூல்களில் தவறானது எது? ஓகேவா? குமரகுருபரர் எழுதின நூலில் தவறான நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சொல்லுங்கள் பார்ப்போம். மதுரை மும்மணிக்கோவை, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதுதான் குமரகுருபரர் எழுதலை, மற்றதெல்லாம் குமரகுருபரர் எழுதினது தான். ஓகேவா? 13வது 14வதுக்கு பார்த்தீங்கன்னா காந்தர்வத்தையார் இலம்பகம் எந்த நூலை சார்ந்தது? காந்தர்வ தத்தையார். ஓகேவா? காந்தர்வ தத்தையார் இலம்பகம் எந்த நூலை சார்ந்தது? எந்த நூலை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? இதுக்கான ஆன்சர் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது ஈஸியான கொஸ்டின், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஓகேவா? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கம்பர். கம்பர் தான் இந்த பாடலை பாடியிருக்கார். ஓகேவா? அடுத்தது 16வது சிலப்பதிகாரம் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்ப்போமா இதை? 16வது வஞ்சிக்காண்டம் கொண்டது. வஞ்சிக்காண்டம் அதில் இருக்கா? இருக்குது. ஓகேவா? பி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவாம் என்ற உண்மை கொண்டது. இந்த வரிகளும் இருக்குது. ஓகே. பைந்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க அதை. ஓகே. தேனிலே உரிய செந்தமிழன் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என திருவுக்கா புகழ்ந்துள்ளார். இதை பற்றி தான் நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை. அப்போ இதாக தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா? இப்போ சி தான் ஆன்சர். ஓகேவா? 16வதுக்கு சி ஆன்சர். ஓகேவா? 17வது மருதத்திணை பாடல்களை பாடியவர். ஓகேவா? யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறில் யாராக இருக்கும் சொல்லுங்கள்? மருதத்திணை பாடல்களை பாடியவர் ஓரம்போகியார் தான் மருதத்திணை பாடல்களை பாடியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது 18வது தமிழ் தோன்றிய முதல் கலம்பகம். ஓகேவா? தமிழ் தோன்றிய முதல் கலம்பகம் எல்லாருக்குமே தெரியும், நந்தி கலம்பகம்னு. ஓகேவா? நந்தி கலம்பகம். சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் நூல். ஓகேவா? 19வது சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் நூல். சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடற்பள்ளு. ஓகேவா? முக்கூடற்பள்ளுன்றது தான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் திருவாரூர் மும்மணிக்கோவையை இயற்றியவர் யார்? ஓகேவா? திருவாரூர் மும்மணிக்கோவையை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சேரமான் பெருமாள் நாயனார். ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? இதேமாரி டெய்லியும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.